ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்டில் இருக்க தமிழ் சொல்வளம்னு இருக்கக்கூடிய ஒரு வினா விடை பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூட்டி தான். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஞ்சு வகை. தாவரத்தோட பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் என்னென்ன அப்படின்னு வந்து அப்படி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பூவோடு கூடிய இளம் பிஞ்சு வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்கன்னா பூம்பிஞ்சு. அடுத்து இளம் காயை வந்து பிஞ்சு. மாம்பிஞ்சு வந்து வடு. பழாப்பிஞ்சு முசு. தென்னை பனை இது வந்து குறும்பை. தென்னை பனைக்கு வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா குறும்பை. எல் பிஞ்சு கவ்வை. சிறு குறும்பை முட்டுக்குறும்பை. முற்றாத தேங்காய் இளநீர். இளம்பாக்கு நுழாய். இளநெல் கருக்கல். வாழைப்பிஞ்சு கச்சல். அடுத்து குலை வகையில் பாருங்கள், அவரை துவரை இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கொத்து. கொடிமுந்திரி குலை. வாழைக்குலை தாறு. கேழ்வரகு சோளம் முதலியவற்றின் கதிர் வந்து பாருங்கள் கதிர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே தான் கதிர் தான். நெல் திணை முதலியவற்றின் கதிர் வந்து அலகு அல்லது குரல். வாழைத்தாற்றின் பகுதியை நம்ம எப்படி சொல்லுவோம் சீப்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கெட்டுப்போன காய்கனி வகைகள் பார்க்கலாம். நுனியில் சுருங்கிய காய் வந்து சூம்பல். சுருங்கிய பழம் சிவியல். புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனியை வந்து சொத்தை. சூட்டினால் பழுத்த பிஞ்சு வந்து வெம்பல். குழுகுழுத்த பழம் வந்து அழியல். குழுகுழுத்த அல்லது நாரிய பழம் காய் வந்து அழுகல்னு சொல்லுவாங்க. பதராய் போன மிளகாய் வந்து சொண்டு. கேட்டான் உட்கார்ந்ததினால் கெட்டக்காய் வந்து கேட்டான்காய் அல்லது குகைக்காய்ன்னு சொல்கிறாங்க. தேரை அமர்ந்ததினால் கெட்டக்காய் வந்து தேரைக்காய். தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் வந்து அள்ளிக்காய். தென்னையில் கெட்டக்காய் வந்து ஒல்லிக்காய். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.